சொல்லியிருந்தாங்க. பிஃபோர் எல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க. உன்னோட வண்டி இப்போ ஷோரூம் கண்டிஷன் போல் புது வண்டி எடுக்கும்போது டெலிவரி ஃபீல் ஆகுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 வண்டி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி ரெஃபர் பண்ண கண்டிப்பாக. சார் வணக்கம், என்னோட பேர் சந்திரமோகன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். என்னோட வண்டி 2011 மாடல் டைப் 4 கன்வெர்ட் பண்ண ஒன்னாட்ட கொடுத்துருந்தேன். 10 days சொல்லியிருந்தாங்க. டைமுக்குள்ளே பிஃபோர் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன். வண்டி நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது. வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பண்ணதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருக்கேன். முன்னாடி யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அந்த வெஹிக்கிள்ஸ் மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ண வண்டி எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னுடைய வண்டி கொடுத்து இங்கே பண்ணியிருக்கேன். முன்னோட வண்டி இப்போ ஷோரூம் கண்டிஷன் போல் புது வண்டி எடுக்கும்போது டெலிவரி ஃபீல் ஆகுது. வண்டி நல்லாயிருக்கு. முன்னோட எனக்கு வண்டி பார்க்க அட்ராக்டிவாக நல்லாயிருக்கு. வண்டி பார்க்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 வண்டி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக. Hello all, welcome to MGS Automotive. நம்ம யூடியூப்ல வாரம் Innova related and other vehicles modification related videos வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. MGS Automotive திருப்பூர்ல 8 வருஷமா 3 பிரான்ச்சஸோட டயர்ஸ், அக்சசரிஸ், பாடி ஷாப், டீடைலிங், மாடிஃபிகேஷன்ஸ், பைக் அக்சசரிஸ், பேட்டரிஸ் இந்த மாதிரி பல டைமென்ஷன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் 50,000க்கும் மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்மளோட கீ பிளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்கறது அண்ட் ஆன் டைம் டெலிவரி, கஸ்டமருக்கு சொன்ன டைமில் வெஹிக்கிளை வந்து டெலிவரி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள் வந்து நம்ம குவாலிட்டியாக வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா லாவிஷாக வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணும்போது நீங்கள் 35 லட்சம் வரைக்கும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு பழைய வெஹிக்கிள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வரைக்குமே நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஸோ புது வெஹிக்கிள் இன்னைக்கு 40 லட்ச ரூபா கிட்ட வருதுங்க. ப்ளஸ் எகைன் அதுக்கான அக்சசரிஸ் இதெல்லாமே நீங்கள் மாடிஃபை பண்ணணும். இப்போ நம்ம பண்ணி கொடுக்குற இந்த மாடிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ வெஹிக்கிள் இருக்கிறத விட உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஹை குவாலிட்டி கேஜெட்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஃபேபுலஸாக நம்ம கொடுக்குறோம். அண்ட் நம்மளோட பெயிண்ட் வாரண்டி இது எல்லாமே 10 வருஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு வருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல நீட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் ரீச் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ வியூவர்ஸ், இன்னோவா டைப் 4 கன்வர்ஷனில் வந்து இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பழைய பாடி கிட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு டைப் 4க்கான பாடி கிட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேனல்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த ரஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஃப்ளோரை வந்து ஃபஸ்ட்டு வந்து லெவலிங் பண்ணுவோம். நம்ம ப்ராப்பராக ஒரு ஃப்ளோரை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் பெயிண்ட் பண்ணி. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஒர்க்ஸ். ஸோ வெஹிக்கிளில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான மெக்கானிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்டர் பாடியிலையோ இல்லை இன்ஜின் பேல இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்தது ஏசி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா the 3 phases ஆஃப் ஏசி யூனிட், கண்டென்சர் யூனிட், வால்வ் யூனிட் அண்ட் ஃப்ரண்ட் ப்ளோவர் யூனிட், இதில் எந்த யூனிட்டில் இஷ்யூஸ் இருந்ததுனாலும் அதை என்னென்ன அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்தது அண்டர் பாடியில் வந்து ஆன்டி ரஸ்ட் ரப்பர் கோட். ஸோ அண்டர் பாடியில் துரு ஏறாமல் இருக்கிறதுக்கு 5 வருஷம் நல்லா உங்களுக்கு ப்ராப்பராக லைஃப் வரக்கூடிய அண்டர் பாடி ஆன்டி ரஸ்ட் ரப்பர் கோட். ஸோ இந்த கோட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல் வெஹிக்கிளுக்கு கொடுத்துருவோம் அண்டர் பாடியில். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹப் அண்ட் கேலிப்பர் பெயிண்ட். இந்த ஹப் அண்ட் கேலிப்பர் பெயிண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெயிண்ட் பாடி வந்து உங்களுக்கு வந்து 80 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் உங்களுக்கு ஹீட் வித் ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் கேலிப்பர் அண்ட் ஹப்பு பார்த்திங்க அப்படின்னா வீல் ரொட்டேட் ஆகும்போது ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ இங்கே கொடுக்குற பெயிண்ட் வந்து உங்களுக்கு உறிஞ்சு வராமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். அட் த சேம் டைம் அலாய் வீல்ஸோட பெயிண்டிங்குமே அதே மாதிரி தான், உறிஞ்சு வராமல் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கணும். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹை கிரேட் ஒரு 200 டிகிரியாவது வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பெயிண்ட்ஸ் வந்து இந்த 2 ஐட்டத்துக்குமே நம்ம வந்து கொடுக்கணும். அண்ட் இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கரில் ஃபுல் லோடில் போகும்போது இடிக்குது அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரியான ஸ்ப்ரிங் பஃபர்ஸ் கொடுத்து வெஹிக்கிளோட ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் இல்லை வந்து குழியில் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து அடிப்படாமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ப்ரீ பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து பெயிண்ட் பூத்தில் வந்து லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க பெயிண்ட் பூத் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத், எஸ்யூவி கார்ஸ்க்குனே ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்கினது. ஸோ இப்போ டோர்ஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு வந்து சைடில் வந்து உங்களுக்கு போகிற அளவுக்கு இடம் இருக்குது. எதுக்கு வந்து பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பெயிண்ட் கன் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பாடியிலேருந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்றது இருக்குது. அப்போ தான் வந்து அந்த பெயிண்ட் வந்து ஈவனாக வந்து பெயிண்ட் பாடியில் வந்து போய் ஸ்ப்ரே ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்டாஃப் வந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத் அப்படின்னு நம்ம கொண்டு போகிறது. ஸோ நம்மளோட பெயிண்ட் கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் பிராண்ட் பெயிண்ட் கன்ஸ், ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கன்ஸ். ஸோ நம்ம 3 கன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ் கோட்டுக்கு ஒரு கன்,
மெயின் பெயிண்ட்டுக்கு ஒரு கன் அண்ட் கிளியருக்கு வந்து ஒரு கன். ஸோ ஒன்ஸ் பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம ஃபுல் வெஹிக்கிளை வந்து பேக்கிங் பண்ணுவோம். இது பேக்கிங்ன்றது என்ன ப்ராசஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் வெஹிக்கிளை வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு நாளாக பெயிண்ட்டு வந்து கரோட் ஆகிறது, பெயிண்ட்டு வந்து பொறியாக வர்றது, உறிஞ்சு வர்றது, இந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. ஸோ தட் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது தான் பெயிண்ட்டோட லைஃபுமே ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ பேக்கிங் பண்ணலை அப்படின்னா வந்து பெயிண்ட்டோட லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீக்ரேட் ஆயிரும். ஸோ பேக்கிங் யூனிட் இருந்தால் தான் அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பெயிண்ட் பூத், இல்லை அப்படின்னா ஒரு ரூம்குள்ளே வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ ஒன்ஸ் வந்து பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் வந்து சாண்டிங் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி இது வந்து பாலிஷிங் மிஷின் கிடையாதுங்க, இது சாண்டிங்காகவே ஸ்பெஷலைஸ்டு மிஷின் ஃப்ரம் ஜெர்மனி. ஸோ இந்த மிஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸை வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு பீல் பண்ணி கொடுக்கும். ஸோ ஷைனிங் கிடைக்கிறதுக்காக. ஸோ இந்த மிஷின் ஏன் இது வந்து கையில் ஷீட் போட்டு தேய்க்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க பெயிண்ட் முடிச்சுட்டு. ஸோ நம்ம வந்து அதுக்கு பதிலாக தான் மிஷின்ஸ் வச்சுருக்கோம். இதில் 4 லெவல் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேனலில் ஒரு லேயர், செகண்ட் பேனலில் 1 and 2, தேர்ட் பேனலில் 1 2 3 அண்ட் ஃபோர்த் பேனலில் 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி வந்து சாண்டிங் வந்து மிஷினில் வந்து ஈவனாக பண்ணுவோம். கையில் ஷீட் போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ கீழே குமிஞ்சு பண்ணும்போதோ இல்லை வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வரும்போதோ வந்து டயர்டாகி கைவெளி எடுத்துகிட்டு ஈவனாக அந்த ப்ரெஷர் இருக்காது. அதுக்காக தான் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாலிஷிங் மிஷின். ஸோ இது வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் பாலிஷ். இந்த ஒர்க் வந்து நம்ம ஒன்ஸ் பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது. ஸோ ஏன் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் பாலிஷ் வந்து ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்கு இந்த பெயிண்ட்டோட கிளாசினஸை வந்து ஃபேட் ஆகாமல் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதே மாதிரி இன்னும் 3 ஸ்டெப். ஸோ டோட்டலாக வந்து 4 ஸ்டெப் வந்து இதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வெஹிக்கிளோட ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கிளாசினஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராப்பராக 2016 மாதிரி உங்களுக்கு டைப் 4 ஃபிட்டட் வெஹிக்கிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள். ட்ராவல் செக்மெண்ட் கஸ்டமர் தான் வந்து இதை சூஸ் பண்ணாங்க, இந்த கலரு அவங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக. ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்லஸாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட்லைட், கிரில்ஸு, உங்களுக்கு ஃப்ரண்ட் அப்பர் கிரில், லோவர் கிரில் அண்ட் ஃபாக் லைட்ஸு நீட்டாக வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். க்ரோமுமே வந்து ரொம்ப மினிமைஸ்டாக வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இன்னோவா டைப் 4 கன்வர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 38 லட்ச ரூபா போட்டு புது கார் எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த புது கார் எடுக்கிற டவுன் பேமெண்ட் உங்களோட எக்ஸிஸ்டிங் இன்னோவா புது வெஹிக்கிள் மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ நம்மக்கிட்ட வரவங்க பழைய இன்னோவா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து அவங்க வந்து அதை டைப் 4 கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸ்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27, 28, 30 லட்ச ரூபா கிட்ட அப்போவுமே உங்களுக்கு ஒரு சேவிங் கிடைக்கும். பழைய வண்டி ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரி பட்ஜெட்லையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு 360 டிகிரி வியூ முடிச்சு ரியர் வியூ வந்து நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஸோ அண்ட் இது வந்து பெயிண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி கண்ணாடி மாதிரி உங்களுக்கு அந்த சில்வர் பாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எவ்ரிதிங் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபினிஷுங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ இது வந்து ஒரு சில்வர் கலர் அண்ட் ஹெட்லைட்டில் வந்து எல்இடிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி லோ பீம் வந்து சர்டன் ஆங்கிள் வரைக்கும் போகும், ஹை பீம் வந்து உங்களுக்கு ஃபுல் ரேஞ்சுக்கு இருக்கும். இப்போ நம்ம வெஹிக்கிளில் ஹை பீம் போட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா ஸோ நம்ம லைட்டை வந்து ஹைலேருந்து லோ பீமில் வந்து இறக்கணும். அப்போ தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுதான் டிரைவிங் எட்டிக்வேட்டும் கூட. ஸோ பின்னாடி டெயில் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ரியர் பம்பர்ஸ், ரிஃப்ளெக்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டில் வந்து ஆன்டி கிளர் சன்ஃப்ளேம். ஸோ இந்த சன்ஃப்ளேமோட மெயின் பெனிஃபிட் வந்து ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கண்ணு கூசும்போது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பெருசாக தெரியக்கூடிய லைட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி சின்னதாக காமிக்கும். ஸோ டிரைவிங் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைடு அண்ட் ரியர் சன்ஃப்ளேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங்கும் உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் வெளுத்து போகாமல் இருக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஹை பீம் போட்டு லைட் எந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு விண்ட்ஷீல்டில் வந்து அது தெரியும். ஸோ க்ரோம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் க்ரோம்ஸ், டோரில் இருக்கக்கூடிய க்ரோம் அண்ட் ரியரில் வந்து டைப் 4க்கான க்ரோம்ஸ் கொடுத்துருக்கோம். க்ரோம் ரொம்ப மினிமலைஸ்டாக தான் கஸ்டமர் செலக்ட் பண்ணாங்க, ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சைட் வியூ. ஸோ வெளியில் அலாய் வீல்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரம் டிஸ்க் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இதில் லிமிடெட் ஒர்க்ஸ் தாங்க. ஸோ ஃபுல் ஃப்ளோரில் வந்து ரஸ்ட் இருந்ததெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் அண்ட் உங்களுக்கு லைஃபுமே வந்து நல்லா கிடைக்கும். அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் புது வண்டி மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா இன்டீரியர்லையும் நம்ம அதை பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் வெஹிக்கிள் வந்து டேம்பிங் பண்ணணும், ப்ளஸ் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய கோரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் நல்லாயிருக்கும், பட் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்காது.
ஸோ இந்த மாதிரி டேம்பிங் பண்ணுறதுனால மெயின் பெனிஃபிட்ஸ் வந்து வைப்ரேஷன்ஸ் எதுவுமே வராது. ரன்னிங்கில் கடகடன்னு சத்தம் வருது, ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் குழியில் ஏறி இறங்கும்போது இஷ்யூஸ் வருது, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே உங்களுக்கு இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹீட் இன்சுலேஷனாகவும் இது ஆக்ட் ஆகும். ஸோ ஃபுல் வெஹிக்கிளுக்கு டோர்ஸு கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம இதை நீட்டாக ஒர்க் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒன்ஸ் டேம்பிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த டேம்பிங் வந்து ப்ரீமியம் ஆடியோஸ்க்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பீக்கர்ஸோட கிளாரிட்டி எல்லாமே ரொம்பவே ப்ளசன்டபுளாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளோருக்கு வந்து சிங்கிள் பீஸ் லெதர் மேட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி இந்த மேட் 8 வருஷம் லைஃப் வருங்க. ஸோ இந்த மேட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் தண்ணியோ எனி லிக்விட்ஸ் கொட்டினாலுமே அண்டர் பாடிக்கு வந்து இறங்கவே இறங்காது, மேட்டில் மேலேயே இருக்கும். அண்ட் இதோட திக்னஸ்மே வந்து ரொம்ப கனமாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக டெலிவரிக்கு ரெடி அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப் டு 140 வரைக்கும் நம்ம அதை ஓட்டுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சாம்பிள் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ தான். ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது ஸோ உள்ளே ஏதாவது சவுண்ட்ஸ் வருதா, ஹைவேல 140ல் சவுண்ட்ஸ் வருதா, குழியில் பள்ளம், இந்த மாதிரி ஒரு சில இதில் வந்து நாங்கள் டெஸ்டிங்க்கு ரெகுலராக எடுத்துகிட்டு போகிற சைட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஸோ வெஹிக்கிள் வந்து எங்களோட பெஞ்ச் மார்க்கை வந்து எல்லாத்தையுமே குவாலிஃபை பண்ணுதா, ஸோ அதுக்கப்புறம் தான் கிளைண்ட்க்கு வந்து நம்ம டெலிவரிக்கு வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து மூவ் பண்ணுவோம். வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வாரம் நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் வெஹிக்கிள் மாடிஃபை பண்ணணும், இன்டீரியர் மட்டும்னாலும் சரி, இல்லை இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒரு எக்ஸ்டீரியர், ஸோ இதில் எந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னாலும் நீங்கள் MGS ஆட்டோமோட்டிவ் கொண்டு வாங்க. உங்கள் வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து நீட்டாக வந்து உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி தரோம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவைப்படும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.